பாத்திரத்தெல்லாம் சீக்கிரம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை விட்டு வெளியே போகிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற சில டிப்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, சிங்கில் இருக்கிற பெரிய பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி ஓரமாக எடுத்து வச்சுருவேன். பேஸ்கெட் உள்ள போட மாட்டேன். பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டுட்டோம்னா நம்ம மற்ற பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி ஓரமாக வச்சுருவேன். நெக்ஸ்ட் வந்து இருக்கிற பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிடுவேன். அது பெரிய பிளேட்லேருந்து சின்ன பிளேட் வரைக்கும் எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அது வைக்கும்போது நமக்கு பேஸ்கெட்லேயும் இடம் கிடைக்கும். அது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, சிங்கில் எப்போ பாத்திரத்தை பார்த்தாலும் உடனே வாஷ் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம விட்டோம்னா சிங்க் ஃபுல்லாக நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோமா அந்த பாத்திரத்தை கழுவிடணும், லஞ்ச் முடித்தோமா அந்த பாத்திரத்தை கழுவிடணும், டின்னர் முடித்தோமா அந்த பாத்திரத்தை அப்பப்போ கழுவி வச்சிடணும். பக்கத்தில் குட்டியாக ஒரு கப் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாத்திரத்தை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் போய் அடைச்சிக்கிச்சின்னா தண்ணி போகாது. நம்ம அதை அப்பப்போ எடுத்து வந்து சைடில் டப்பாவில் போட்டுட்டு எடுத்து மொத்தமாக வெளியில்